கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இன்றைய தேவ வசனமான எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆமென். இந்த வசனத்தில் இருக்கிற அந்த கடைசி பாகத்தை மட்டும் இன்னைக்கு எடுத்துக்குவோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது ஆதி ஆகமம்ல இருந்து நம்மள்ட்ட எப்போது தேவன் நான் உன்னை விட்டு விலகிறதே கிடையாது, உன் கூட நான் எப்போதுமே இருக்கிறேன், உன் பாதுகாப்பிலும் போக்கிலும் வரப்பிலும் எல்லாத்துலையும் நான் உன் கூட எப்போதும் இருக்கிறேன்னு ஆதி காலத்திலிருந்து கடைசியில வெளிப்படுத்துதல் வரைக்கும் கடவுள் நம்மளோட இந்த வசனங்களோட பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஏன்னா ஒரு மனுஷன் தனிமையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆணாக இருந்தவன் ஒரு பெண்ணையும் உருவாக்கினார். அதே போல ஒரு மனுஷன் தனிமையா இருக்கக்கூடாது, மூணாவது நபராக இன்னொருத்தர் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு நமக்கு இந்த உலகத்திற்கு வந்து ஒரு தேற்றவாளரை அனுப்பி நம்மளை இந்த நாள் வரைக்கும் நடத்திட்டு வர்றாரு. எப்போதுமே ஒரு பாதுகாப்பு ஒரு மனுஷனுக்கு தேவைப்பட்டுட்டே தான் இருக்கு. அது எந்த விதத்திலேயாவது அது தேவைப்படுது. ஆதியாகமம் 28:15 பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். அப்போ ஒன்று நிறைவேறினா அது கடைசி வரைக்கும் யாரோ ஒருத்தர் கூட இருக்கணும். இப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம பிறந்ததுல இருந்து அது எவ்வளவு அழகாக நம்ம அந்த உலகத்துல பிறந்த நாள்ல இருந்து அது வளர்ந்து அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செஞ்சு நம்ம அந்த உலகத்துல ஒரு தகப்பன் ஒரு தாய் அப்படின்ற ரெண்டு பேரும் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து அதுக்கு தேவையானது அந்த கல்யாணம் ஆகி அவர்கள் மற்ற இடத்துக்கு போற வரைக்கும், இல்லை நம்ம வயசாகி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எப்போதுமே பாதுகாத்துக்கிட்டே வரும். அதுக்கு எப்படி நம்ம அதுக்கு வேணுமோ அது எல்லா விஷயங்களும் கண்ணு கருத்துமா செய்யறோம். இதே தான் கடவுள் நம்மளுக்கு செய்யறாரு. நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு தேவையானது என்ன, இந்த உலகத்தை மேற்கொண்டு நம்ம அவர்கிட்ட திரும்பி சேர்ற வரைக்கும். பழைய ஏற்பாட்டுல அவர் வாக்குத்தத்தம் பண்ணார், இந்த பூமிக்கு இந்த நாட்டுக்கு நீங்க உங்களுக்கு கொடுக்குற இந்த நாட்டுக்கு நீங்க திரும்பி வருவீங்க, இந்த நாட்டுக்கு நீங்க அதிபதியா இருப்பீங்க, நீங்க சுதந்திரம். அது சொல்ற அளவுக்கு தான் அது ஒரு சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்போ அவர் சொன்னது முடிகிற 40 வருஷம் அவங்க சுத்தி வந்தாலும் அந்த மண்ணா ஒழிஞ்சு போகல, தண்ணி குறைபடல. ஆனா அந்த பூமிக்குள்ள கால் எடுத்து வச்சோன்னா அந்த மண்ணா பொழியறது நின்றுச்சு. ஸோ அந்த செய்யும் அளவுக்கு அவர் கருத்தா இருந்து பார்க்கிறார். அதே தான் மத்தேயு 28:20 சொல்றாரு, உலகத்தின் முடியும் பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ இந்த உலகம் அவர் 2ஆம் வருகையில திரும்பி வரும்போது இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் கடைசி, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எழுதியிருக்கு, டு தி எண்ட் ஆஃப் தி ஏஜ். இந்த உலகம் கடைசியில முடிகிற வரைக்கும் நம்ம கூட அவங்களை எங்கேயும் விட்டு போவதே இல்லை. அதையே நம்ம பார்த்தோம்னா யோவான் 14:18 இன்னும் நல்லா அழகா சொல்லியிருக்கிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உன்னிடத்தில் வருவேன். நம்மள ஒரு அநாத மாதிரி நம்மள அவர் விட்டுட்டு போகவே இல்லை. இவரு இயேசு அவங்க அப்போஸ்தலர்கிட்ட பேசும்போது, நான் இந்த உலகத்தை விட்டு போறேன், இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியானவர் அறிஞ்சிக்கல, மக்கள் யாருமே அறிஞ்சிக்கல. அப்ப அதுக்குத்தான் சொல்றாரு, நான் இங்கேருந்து போனாலும் உங்களை ஒரு அநாத மாதிரி நான் விட்டுட்டு போக மாட்டேன். அப்போ இந்த உலகத்துல யாருமே அநாதை கிடையாது. பிறக்கும் போது எப்படி நம்ம கடவுள் நம்ம வயிற்றுல இருக்கும்போது நம்ம உருவாகிறதுக்கு முன்பாரி நம்மளை அறிந்து கொண்டு அந்த ஒரு 9 மாசம் அந்த 10வது மாசம் பக்கம் நெருங்கும் போது இந்த உலகத்துக்கு வரமோ அதை எப்படி பாதுகாத்தாரோ அதை விட பெரிய பாதுகாப்புக்கு நம்ம துணையானவரை இந்த உலகத்துல வச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு அநாத மாதிரி நம்ம அந்த உலகத்துல வைக்கவே இல்லை. அவர் திரும்ப வர்ற வரைக்கும் நம்மளுக்கு அந்த தேற்றல் இருக்கிறார். நம்ம தேற்றிக்கிட்டே இருப்பார், என்ன நடந்தாலும் நம்மள ஒரு உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. நம்ம எப்போதுமே பாருங்க, ஒரு வேலை செய்யும் போது நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருந்தாக்கா அது இன்னும் நல்லா செய்யணும். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, ஆபீஸா இருந்தாலும் சரி, பிள்ளைங்க படிக்கிற போது இருந்தாலும் சரி, அவங்களை நம்ம அப்படியே தட்டி கொடுத்து தேற்றிக்கிட்டே இருந்தோம்னா பாருங்க அவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இந்த உலகத்துல நான் இருக்கிறவங்க கூட நீ பயப்படாத. இந்த உலகம் எப்போதுமே ஒரு பயத்துக்குள்ளேயே தான் இருக்குது. கண்ணில் பார்க்கறதுலையும் செயல்களையும் ஏதோ ஒரு சின்ன தோல்வி வந்துருச்சுன்னா உடனே மனுஷன் பயப்படுறான். அதெல்லாம் மேற்கொள்றதுக்கு தான்
கடவுள் நம்ம கூட எப்போதுமே இருக்கு. வெளிப்படுத்துதல், நான் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியா, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சரக்கத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பாருங்க, இந்த உலகத்துல வெளிப்படுத்தல கடைசி காலத்துல அந்த சோதனை சமயங்கள்ல அவரோட வார்த்தைய, அந்த பொறுமையின் வார்த்தையை குறித்து, அதாவது நம்ம இது வரைக்கும் வேதத்துல எழுதுற எல்லா வார்த்தையும் இயேசு சொன்ன கட்டளைகள் தான். அதை கடைபிடித்து நம்ம பொறுமையா இருக்கும்போது இந்த உலகத்தின் மேல் மற்றவங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும் சரி, அந்த சோதனைகள் நம்ம மேல் தாக்காதபடி நம்ம தப்புவிக்க கடவுள் நம்ம கூடயே இருந்து நம்மை காப்பார். அதுதான் அழகா சொல்லியிருக்கார். நான் உன்னை காப்பேன், உன்னை தப்புவிப்பேன். ஸோ நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி என்ன? இயேசுவோட வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கும்போது அதுதான் தப்பி வைக்கும். எந்த ஒரு மனிதன் இன்னொருத்தன் வந்து நம்மளை தப்பி வைக்க போறது கிடையாது. நம்மளுக்கு வழிகள் அதுதான். தப்பி வைக்கிறோம்னாக்கா நம்மளுக்கு வழிகள் அதுதான். காலுக்கு வெளிச்சமா இருக்கிற இந்த வசனங்கள் தான் நம்மளை தப்பி வைக்கும். லூக்கா 22:31 சாத்தான் வந்து அப்போஸ்தலர்கள் எல்லாம் என்கிட்ட கூட அவங்களெல்லாம் இந்த கோதுமையை புடைச்சு போடுற அளவுக்கு போடுறேன் அப்படின்னு கேட்டபோது கூட இயேசு நம்மளை யாரையுமே சாத்தான் கையில ஒப்புவிக்கல. அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு நடந்தது நம்மளுக்கும் தான். நம்மளை யாரையுமே கடவுள் சாத்தான் கையில ஒப்புவிக்கிறதே கிடையாது. அவர் பிதாவிடம் எப்படி பரிந்து பேசினார் அப்போஸ்தலருக்கு, நம்மளுக்கும் அதே மாதிரி பரிந்து பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். இன்றைய வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம கூடியே இருந்து தேற்றுவார். அதுதான் நம்மளை விட்டு விலகுவதில்லை. பரிசுத்தாவின் வழியாக நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாரு, பேசிட்டே இருக்கிறார். உன்னை கைவிடுவதும் இல்லை. செய்கிற எல்லாத்துலயும் உனக்கு வெற்றி கொடுத்து, இந்த உலகத்துல நீ எதுலையுமே தோல்வி அடையாம, மனசு சோர்வடையாம, எல்லாத்துலயும் வெற்றி வீரனாக இருக்க உன் கூடையே இருப்பேன். நம்ம கைகளோட அவர் கை இணைந்திருக்கிறது. நம்மளோட நினைவுகளோடு அவர் நினைவுகள் இணைந்திருக்கிறது. அவர் எப்போதும் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கார். நம்மளை கருத்தா கவனித்து கொண்டே தான் இருக்கிறார். நம் செல்லும் பாதைகள் எல்லாத்துலயும் அவர் முன்னாடி இருக்கிறார். மோசேக்கு முன்னாடி போய் பாறைக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அங்கே இருந்தார், அந்த பாறை மேல. அதை காட்டிலும் நம்ம செய்கைகள் நினைவுகள்ல எல்லாத்துலயுமே அவர் கலந்துருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்மளை விட்டு அவர் எங்கேயுமே போகல. நம்ம நிறைய சில சமயங்கள்ல இந்த உலகத்தின் பூர்வமா எங்கேயோ ஒரு பிரச்சனைகள் எதுலயோ ஒன்றை நம்ம சறுக்கிட்டோம்னா அப்ப இம்மிடியட்டா ஒரு டவுட் வருது, கடவுள் என்ன கைவிட்டாரா? இன்னும் நம் தேவன் கைவிடாத தேவன். நான் உன்னை கைவிடுவது இல்லை. அவர் கை எப்போது நம்ம கையை இணைத்து பற்றி கொண்டிருக்கிறது. எப்படி எகிப்திலிருந்து மக்களை கையை பிடிச்சிட்டு குழந்தையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தாரோ அதற்கு மேலான பலமான இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஒருபோதும் நம்மளை விட்டு விலகுவதே இல்லை, கைவிடுவதில்லை. ஆனால் நம்மளுடைய பாவங்களும் மீறுதலும் அறியாமைகளும் மட்டும்தான் விலகி நிற்கிறோம் தவிர அவர் நம்மளை விட்டு விலகுவதே இல்லை. இந்த நாள்ல வெற்றியின் வேந்தனா, விடுதலையின் நாயகனா, மீட்பின் தேவனா, ரட்சிப்பின் தேவனா, இந்த உலகத்தை வென்றவர் நம்மளையும் வெல்ல இந்த நாளை ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க நம்ம கூட எப்போது இருக்கிறார் என்று புரிந்து கொள்வோம். ஆசீர்வாத நாளாக இன்னைக்கு இருக்கும், வெற்றியின் நாளாக இன்னைக்கு இருக்கும். எல்லாத்திற்கும் இந்த நாள் எல்லாரும் எதிர்பார்க்கிற அமைதியும் சந்தோஷமும் சமாதானமும் உள்ள நாளாக இருக்க கடவுளை பிரார்த்திக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வாத நாளாக இருக்கட்டும். ஆமென்.